எங்களுடைய தலைவர் நேத்து தினத்தந்தி பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு, கண் கலங்கினார். எங்களுடைய தலைவர் கண் கலங்கினார். பேசுறாரு, என்ன மட்டும் ஏன் இப்படி அவதூறா பேசுறீங்க, என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் தடை பண்றீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள், மக்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அவர் ஏன் கண் கலங்கினார் தெரியுமா? கரூருடைய வழி. அது மட்டுமல்ல, அவர் சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளூர் வரைக்கும் இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000 கம்மி. ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவர் பார்க்கறதுக்கு. என்னால பார்க்க முடியலையே, உங்களை உங்க உணர்வுல கலந்துக்க முடியலையே. அந்த வலி. கண் கலங்கினார். தலைவர் அவர்களே, தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கண் கலங்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண் கலங்க வச்சாங்க. ஆனா 2 பேரும் ஓட ஓட விரட்டினாங்க, உயிரோட இருக்க வரைக்கும் திமுகவை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 தலைவருக்கு அப்புறம் பயந்த ஒரே தலைவர், திமுக பார்த்து பயந்த ஒரே தலைவர், ஒரே இயக்கம் டிவிகே, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதனாலதான் இவ்வளவு நெருக்கடி. அது என்ன நெருக்கடி? அதெல்லாம் சும்மா. அப்ப இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இல்ல மக்கள்கிட்ட நம்ம உண்மையை சொல்லணும்ல. கரூர் சிச்சுவேஷனுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்திலே சொல்லியிருப்பாரு, எனக்கு சரியான இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்னு. அப்ப கரூருடைய பாதுகாப்பு இல்லாம நம்மளுடைய மக்கள் இறந்தாங்க. மிகப்பெரிய வழி. சட்ட போராட்டம் அதெல்லாம் நடத்திட்டு அவங்களுடைய நோக்கமே என்ன, எப்படி நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். நோக்கமே தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறது, தலைவர் விஜய் அவர்களை முடக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.